குடுக்குறேன் சாமி. ஐயோ அப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. ராணி வேணா ராணி, சொன்னா கேளு. சொன்னா கேளுடி. சொல்றோம்ல, டாக்டர் உன்னைய கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. என்ன தடுக்காத தாமரக்கா. அப்பா, ராணி வாயு வயிறுமா இருக்கா, நீங்களாவது சொல்லுங்கப்பா. வளரு, நீ கொஞ்சம் இருமா. அம்மா ராணி, உன் உடம்பு இருக்கிற நிலைமையில இந்த மாதிரி பரிகாரம் எல்லாம் செய்ய வேண்டாமா, சொன்னா கேளுமா. தாத்தா, தயவு செஞ்சு என் உடம்பு காரணம் காட்டி, என் வயிற்றுக்குள்ளார இருக்கிற பாப்பாவை காரணம் காட்டி என்ன தடுக்காதீங்க. நான் என் தாடிகாரனுக்கோசரம் இதை செஞ்சே ஆகணும். இங்க பாரு ராணி, சித்தார்த்தோட அத்தன்னா, அவனுக்காக நான் ஒவ்வொரு வீடா போய் மடிப்பிச்சை கேக்குற ராணி. நான் செய்யற இந்த பரிகாரத்தை தயவு செஞ்சு நீ பண்ண வேண்டாம், சொன்னா கேளு ராணி. சித்தி, யாருக்கு பசி இருக்குதோ அவங்க சாப்பிட்டாதான் சித்தி வயிறு நிறையும். என் புருஷனுக்கு தான் உடம்புக்கு முடியல. நீங்க அவனோட அத்தையா இருக்கலாம், ஆனா அவரோட பொண்டாட்டினா. ராணி, நீ சொல்றது சரிதான் ராணி. பூசாரி ஐயா, ராணி புள்ளத்தாச்சி பொண்ணாகிறதால வேற ஏதாவது பரிகாரம் இருக்குதா? அப்படி ஏதாவது பரிகாரம் இருந்தா பூசாரி ஐயா சொல்லிருக்க மாட்டாரா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அம்மன் மனச குளிர வைக்க என்னென்ன பரிகாரம் இருக்குதோ அது எல்லாத்தையும் நான் செய்யதான் போறேன். அம்மா ராணி, டாக்டர் நீ ரொம்ப வீக்கா இருக்க, இந்த வெயில்ல போக வேணாம்னு சொன்னாங்க. உன்னை பத்திரமா பாத்துக்க சொன்னாங்கம்மா. தாத்தா, தாடிகாரனுக்காக இந்த உடம்புல இருந்து உசுறு போனா கூட அத நான் சந்தோஷமா ஏத்துப்பேன். அத்தை, அந்த ராணி இப்போ முதல் பரிகாரமா இங்க சுத்தி இருக்கிற வீட்ல மடிப்பிச்சை கேட்க போறாளாம். அதுக்கப்புறம் முழங்கால் போட்டுக்கிட்டு கோவில் எல்லையில இருந்து அம்மன் சந்நிதி வரைக்கும் போறாளாம். அது மட்டும் இல்ல, இன்னும் ஏகப்பட்ட பரிகாரம் இருக்காமல. முதல் பரிகாரத்தையே அவ முடிக்க மாட்டா, அப்புறம் எங்க இருந்து அடுத்தடுத்த பரிகாரம் பண்றது? என்னக்கா சொல்றீங்க? எப்படி அவளை பரிகாரம் செய்ய விடாம தடுக்க போறீங்க? என்ன பண்ண போறோம் அத்தை? சொல்றேன். ராணிய வெயில்லயே போக கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அகோர அதிபதியே, சித்தார்த்துக்கு அம்மா போட்டுக்கிறதுனால அவனை கூட்டிக்கிட்டு ராணி கோயிலுக்கு போய் பரிகார நேர்த்திக்கடன் எல்லாம் பண்றதுக்கு தயாராயிட்டா. அது மட்டுமில்ல, நீ பூஜை செஞ்சு சித்தார்த்த பணையமா பிடிக்க பாக்குறங்கிறது பொம்மிக்கு தெரிஞ்சு உன்னோட பூஜையை தடுக்க பாக்குறா. பொம்மி அங்க அம்மன் சிலைய செஞ்சு அதுக்கு யாகம் பண்ணி வேண்டுதல் பண்ண போறா. இது ரெண்டுமே நல்லபடியா நடந்து முடிஞ்சா ராணி பொம்மி ரெண்டு பேருக்குமே தெய்வத்தோட சக்தி கிடைச்சி அவங்களோட சக்தியோட வீரியம் அதிகமாகும். அப்படி மட்டும் ஆச்சுன்னா உன்னால அவ்வளவு சீக்கிரமா அந்த வேட ரகசிய புத்தகத்தையும் மந்திரவாளையும் எடுக்க முடியாது. அப்படின்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. முதல்ல உன்னோட விழா எலும்புல இருந்து உருவாக்கப்பட்ட மனோவை இங்க வரவை. குருவே வணக்கம். நான் உருவாக்கப்பட்டவனே, என்னோட அகோர அதிபதி வணக்கம். ராணி செய்யும் எந்த பரிகாரமும் முழுசா முடியக்கூடாது. அதெல்லாமே பாதியில் தடைப்பட்டு நிற்க வேண்டும். அதுக்கு எத்தனை வேலை செய்யணுமோ அத்தனை வேலையை செஞ்சு அந்த பூஜையை தடுத்து நிறுத்து. கண்டிப்பா குருவே, அந்த ராணி ஏற்பாடு பண்ணியிருக்கிற பூஜையை தடுத்து நிறுத்துறதுக்காக எல்லா வேலையும் இமீடியட்டா செஞ்சிடறேன். ஓ, வரேன் குருவே, வரேன் அகோர அதிபதி குருவே. அகோர அதிபதியே, மனுஷ சக்தியை தடை செய்ய உன்னுள் இருந்து உருவாக்கப்பட்டவனை நீ அனுப்பிட்ட. ஆனா ஆத்ம சக்தி செய்யற யாகத்தை, அதாவது பொம்மி செய்யற பூஜைய நீதான் தடுத்து நிறுத்தணும்.
நான் இப்பவே மூதாட்டி அங்க அனுப்பி அந்த பொம்மை செய்யற யாகத்தை உடனடியா தடுத்து நிறுத்துறேன். மூதாட்டியே, பொம்மை செய்யற பூஜைய நல்லபடியா செய்து முடிக்காதபடி தடுத்து நிறுத்து. நான் இப்பவே அங்க போறேன். அவ செய்யற பூஜையை தடுத்து நிறுத்துறேன். ராணி, ஏன்டி இப்படி புடிவாதம் பிடிக்கிற? சொல்ல சொல்ல கேட்காம நேர்த்தி கடன் செஞ்சே ஆகணுங்கிற. அக்கா, நான் ரெடிக்கா, போலாமா? சரி தாமரை, நீ ராணி கூட போ. நானும் அப்பாவும் சித்தார்த்த கூட இருக்கோம். சரி அம்மா, ஒன்னும் கவலைப்படாதம்மா.